இதுக்கு நீங்கள் வந்து ஆப்பு டவுன்லோட் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட்டு 1 மினிட்ல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம் தான். MP4 ஆனாலும் சரி, MP3 இருந்தாலும் சரி, எதுனாலுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த சோஷியல் மீடியாவில் இருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு வீடியோஸ், அதாவது இப்போ யூடியூப்ல இருந்து அப்புறம் எந்த சோஷியல் மீடியாவில் எது நீங்கள் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆப்பெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஸோ அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய வழி எது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனில் ஆளுங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நாளைக்கு 8 o'clock to 9 o'clock நம்மளோட லைவ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் லைவில் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோமில் போய்ட்டு இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூபோட அந்த வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு க்ரோமில் போய்ட்டு இப்போ நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து நீங்கள் லிங்கை காப்பி பண்ணியிருக்கீங்களோ அந்த சோஷியல் மீடியாவை போடுங்க. அதாவது இப்போ நான் யூடியூப்லேருந்து காப்பி பண்ணியிருக்கேன். அதனால் YouTube to MP4 இல்லைனா MP3 நீங்கள் எதுனாலும் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. ரேண்டமாக வர்ற வெப்சைட் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எந்த வெப்சைட் வருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஒரு 1 or 2 weeks தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கே ரொம்பவே பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆப்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த வெப்சைட்டை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட எக்ஸாம்பிள் நான் போட்டு பார்க்குறேன், அதாவது நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனல் லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டோம். ஸோ நம்ம யூடியூப்பில் தானே பண்ணோம், அதனால் YouTube to MP4 அப்படின்ட்டு போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ YouTube to MP4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் உள்ள ஒரு வெப்சைட் வருது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதுமே ஒரு வெப்சைட் வருது. ஸோ நீங்கள் எதனாலுமே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ, எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் அந்த செகண்டில் உள்ளதை கொடுத்து நான் வந்து இப்போ வந்து நம்ம MP3 and MP4 நீங்கள் இதிலே கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணது சொல்லுது. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து MP3யில் இருக்குது. ஸோ MP3யை நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்கும், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா MP4லேருந்து MP3க்கு மாற்றுறதுனால கன்வெர்ட்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வருது. ஸோ MP4 அப்படின்னா உங்களுக்கு MP4 to டேரெக்டாக MP4 அப்படிங்கிறனால ஈஸியாக வந்துடும். ஸோ ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டவுன்லோட் கொடுக்கலாம். டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆட் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கீழே டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம் டவுன்லோட் ஆகுதான்னு. ஸோ எஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. MP3யாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். MP3நாலுமே ஓகே, MP4நாலுமே ஓகே, டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ யூடியூப்ல உள்ள வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்கு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி ஒரு போஸ்ட்டோட வீடியோ வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமோட வீடியோ லிங்க் காப்பி பண்ணிவிட்டு Instagram to MP4 போட்டுக்கலாம். MP4 போட்டுட்டு டவுன்லோட் கொடுக்கலாம். அதாவது அதில் உள்ள லிங்கை கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இதில் உள்ள, அதாவது எஸ் நம்மளோட அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ண பேஸ்ட் பண்ண சொல்லுது. பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் இன்ஸ்டாகிராம் வீடியோ கொடுத்தாச்சு. டவுன்லோட் ஆகுதான்ட்டு பார்க்கலாம். ஸோ எஸ், நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வருது. அதாவது நம்மளோட வீடியோ அது வந்து வருது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். க்ரோமில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகுது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. அட் 1 secondலேயே கூட டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ நீங்கள் இதே மாதிரி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமும் இல்லை, எந்த சோஷியல் மீடியாலையும் கூட நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட்லாம் வேண்டாம்டா, எனக்கு ஆப்பு தான் வேணும் அப்படிங்கிறீங்களா? ஆப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஆப் அப்படின்னா ஸ்னாப்டியூப் அண்ட் விட்மேட் தான். ஸோ விட்மேட் வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ராப்பர், அதாவது ஒரு குவாலிட்டியாக இருக்கும், இன்னொன்று செக்யூராகவும் இருக்கும். விட்மேட்டில் வந்து அதுதான். விட்மேட் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்னாப்டியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஆனால் அது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. ஸோ ஆப்பில் இந்த ரெண்டு தான். ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள், ஆப்பையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாவிலேருந்து எப்படி MP3 இல்லைனா MP4க்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதாவது வித்தவுட் ஆப்பே இல்லாமல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ. நிறைய பேர் இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த வீடியோ அதெல்லாம் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க.
ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நம்ம சேனலை பற்றி எந்த கருத்துக்கள் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. நான் வழக்கம் போல் எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு நம்மளோட லைவ். ஸோ நாளைக்கு அதாவது இன்றைக்கி வீடியோ போட்டுட்டோம். ஸோ நாளைக்கு லைவ் இருக்குது. அதே மாதிரி தான் 8 o'clock to 9 o'clock லைவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ நாளைக்கு லைவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன். ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.